நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிஹெச்ஏ டிப்ளமா ஹெல்த் அசிஸ்டன்ட். என்னது டிஹெச்ஏ? வாயில் நுழைய மாதிரி சொல்லியா? அதாவது மருத்துவ உதவியாளர். மருத்துவ உதவியாளர். மருத்துவ உதவியாளர். எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவது, கத்திரிக்கோள் எடுக்கிற வேலை? எல்லாமே பண்ணுவேன். எல்லாம் பண்ணுவேன். தையல் போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். தையல் போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். அப்போ நீ என்கிட்டாது அந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட கிழிச்சல் இருக்கு, அது நீ பார்த்துக்கிற. நான் பார்த்துக்க தையல் போட்டுக்கிறேன். பாத்தியா? என் மருமை யாரு தெரியுமா? உன் மருமை என்ன சொன்னாரு? நான் கேட்கவே இல்ல. டாக்டர்மா. டாக்டர்? ஏமா ஏமா என் மருமைன்றாத. என்ன படிச்சிருக்காப்ல? யா நீ என்னையா படிச்சிருக்க? வாத்தியாரு. வாத்தியாரு. வாத்தியார் படிச்சா அந்த பிள்ளைக்கு என்ன செய்வ? பாடம் சொல்லி கொடுப்பேன். பாடம்? என்ன பாடம்? எல்லா பாடமுமே. எல்லா பாடமும்? எல்லா பாடமுமே. பள்ளிக்கூடம் போகலாமா? ஆமா. அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே இருப்பா. அவசரம் முண்டை நல்ல பாடம் சொல்லி கொடுப்போன்னு உன் மாமியாரோட ஆடிக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? மாமியாரே குத்த போறீங்க. அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன் மாமா. மாமியார்ட்ட ட்ரைனிங் எடுத்து வரியா? சரி சரி பாத்துருவான். இப்ப என் மருமையனா பாத்துருவான். ரெண்டு பேர்ல யார் திறமையான? மாமா ஓமான யாரு? டாக்டர் குட்டில தான் ஊசி போடாரு. எங்க வாத்தியார் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. போங்க இருங்க, பாத்துருவான். பாத்துருவான். ரெண்டு பேர்ல யார் திறமையான ஆளோ அதுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கறது. கட்டி கொடுப்போம். ஆமா. என்ன யாரு? பாத்ரூம்ல எல்லாம் செஞ்சா நாரும். நாங்க ரூம்லயே செஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம். செல்வகுமாருக்கு அதிக செல்வாக்கா, பழனிவேலுக்கு அதிக செல்வாக்கான்னு இப்ப இங்க கிடக்கிற கைதட்டல தெரிஞ்சிடும். செல்வகுமாருக்கு ஓட்டு போறவங்க கைதட்டுங்க. இப்படி ஓட்டு போட்டா தான். பழனிவேலுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. பழனிவேலுக்கு எத்தனை ஓட்டுன்னு பாப்போம். பாத்தியா என் மருமேனுக்கு மவுச பாத்தியா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஓ மருமேனுக்கு ஓட்டு போட சொல்லு பாப்போம். எலெக்ஷன் நேரம் அவர் துட்டு நிறைய இறக்கி. நீ வாட்டுக்கு குருட்டா போக்கல என்னத்தையாவது பேசுறாரு. நம்மளால அடி வாங்க முடியாது. அதெல்லாம் இல்ல. உன் திறமையை காட்டு. பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்க. பிடிக்குது பிடிக்கல திறமைக்கு தான் மாப்பிள. சரியா? அவளுக்கு பிடிக்காட்டினாலும் சரி பிடிச்சாலும் சரி. இப்ப திறமையை காட்டினா உனக்கு பொண்ணு. நல்லா கேளு. நான் ஒரு பாட்டு பாடுவேன். அந்த பாட்டுக்கு யார் அந்த பிள்ளைய நல்லா குத்துறீங்களோ அவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். நீ சாரி சொல்ற பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் எனக்கு போட்டிருக்க. அப்படியா? ரைட்டு. கட்டி போடிடா கண்ணாலா. வேங்கையம் வெறி கொண்டு வரான்ப்பா. அவசரப்படாத இருப்பா. அது என்னது? போடி என்கிட்ட. நான் தான் கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கானே. போடி என்கிட்ட. நான் தான் கூட்டி கொடுக்குறேன்னு. அப்ப நீ ஏன் அவசரப்படுற? பிசாம இருக்கண்ணா. கைதட்டில் பாத்தியா? அங்கேதான் ஹெவியா இருக்கு. அண்ணா செல்வகுமார கொடுத்தாலே கைதட்டு. செல்வகுமாருக்கு யாராவது கைதட்டுங்கப்பா. நல்லா இருப்பிய. முத்துவேலுக்கு யாராவது கைதட்டுங்க. பழனிவேலுக்கு யாராவது. பழனிவேலுக்கு கைதட்டுங்க. தோத்து போனானா என் புருஷன் தோத்து போனானா. தோத்து போனானா குறப்பைய தோத்து போனானா. பாத்தியா? தோல்விலையும் என் பங்காளி எப்படி குத்துறாப்பிள்னு அது உனக்கு தெரியாது. மருமையை எப்படி குத்துறாப்பிள்ள தெரியுமா? அதெல்லாம் ஓகே. ஆமா மாமியாருக்கு அடகுடக்கமா இருக்காப்புல. சரி ஓகே. என்ன நாக்க சொல்ற? ரைட்டு ஓகே. இப்ப ரெண்டு பேரோட திறமையை சோதிச்சு பார்க்க போறோம். போடிங்க
சரி முண்டை பேசாம இரு, உனக்கு தான் நான் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி நான் அந்த பிள்ளைய வர்ணித்து பாட போகிறேன். அதே மாதிரி நீ வர்ணித்து ஒரு பாட்டு பாடணும். அந்த பிள்ளை எப்படி வருதுன்னு பார்க்கணும். நீ வர்ணித்து பாடுற பாட்டில் அந்த பிள்ளை வருதா, இல்லை அவர் வர்ணித்து பாடுற பாட்டில் அந்த பிள்ளை வருதான்னு பார்க்கணும். சரியா? நான் பாடி காட்டுறேன். அப்படி பண்ணுறதுக்கு என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றதன் கை சேர்ந்ததே, சின்ன அழகு, சித்திர அழகு, சிறு நெஞ்சை கொட்டிய அழகு, ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி வா பாடு ஒட்டப்பாடு ஓ பாடு குட்டப்பாடு இந்த பாடு என்ன பாடு உம்ப பாடு இந்த பாடு ஓ ஜேடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு மஞ்ச தழுவி உன்ன பாரு என் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு மஞ்ச தழுவி, ஆட்டம் பாடடி பாட்டு பாடடி